ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட ஃபேமிலிய பார்க்க வந்த ஒரு பொண்ணு, அவங்க அம்மா, தம்பி, தங்கச்சின்னு எல்லாருக்குமே நெறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்து குடுக்குறா. எல்லாருமே அத ஆசையா பிரிச்சு பார்க்கறாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க அப்பாவும் தன்னோட பொண்ணு தனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாளான்னு சொல்லி ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு எந்திரிச்சு போன பிறகு, "ஓ! ஒருவேளை பொண்ணுகிட்ட பணம் இருந்திருக்காது போல இருக்கு. அதான் நமக்கு எதுவும் வாங்கல." அப்படின்ற மாரி மனசு தேத்திக்கிறாரு. ஆனா அவர் எந்திரிச்சு போய் அவரோட பழைய சட்டைய கழட்டிட்டு வேற சட்டைய போடலாம்னு சொல்லி ஷர்ட் எடுக்க போதா அவரோட வைஃப் சொல்றாங்க, "கிஃப்ட் டப்பால உங்க பொண்ணு உங்களுக்காக Dress வாங்கிட்டு வந்திருக்கா." அப்படி சொன்னதுமே அந்த கிஃப்ட் பாக்ஸ ஓபன் பண்ணி அந்த Dress பார்த்ததுமே அவருக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. என்னதான் அப்பாவும் பொண்ணும் பாக்குறதுக்கு வெளியில ரொம்ப பேசிக்கலனாலும் உள்ளுக்குள்ள அந்த பாசம் லவ் எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு. தன்னோட பொண்ணு ஆசையா வாங்கி கொடுத்த Dress பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்ட அந்த அப்பா அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்றது மட்டும் இல்லாம தனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிடும்போது தன்னோட பொண்ணு வாங்கிட்டு வந்த அந்த Dress-அ போட்டு எல்லார் முன்னிலையில உட்கார்றாரு. அப்ப கூட அவரோட சின்ன பொண்ணு, "அப்பா என்னப்பா இவ்ளோ டைட்டா இருக்கு உங்க Dress" அப்படின்ற மாதிரி சொல்றா. "இப்பதான் டைட்டா இருக்க Dress தானமா ட்ரெண்ட்" அப்படின்ற மாதிரி அவர் சந்தோஷமா தான் சொல்றாரு. இருந்தாலுமே அந்த பெரிய பொண்ணுக்கு தன்னோட அப்பாக்கு போய் இந்த மாதிரி பண்ணிட்டேமேன்னு சொல்லி அங்க சாப்பாட்டுல இருந்து எந்திரிச்சும் போயிடுறா. அந்த நேரம் பார்த்து அவளோட அம்மாவும் அவளோட தம்பியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவளோட தம்பி ஏதோ கோச்சிங் கிளாஸ் சேரணும் அப்படின்ற மாதிரியும் அதுக்கு காசும் கேக்குறா அவங்க அம்மா கிட்ட. ஆனா அவங்க அம்மா தன்னோட மூத்த பொண்ணு பெரிய படிப்புக்காக வெளியே போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வேண்டியதா இருக்கு. அதனால 2-3 மாசம் பொறுத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு பக்கம் இவளுக்கு பயங்கரமான கஷ்டம் இருந்தாலுமே அதுக்கு ஈக்குவலா அவளும் வெறித்தனமா படிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் இவளும் லீவ் முடிஞ்சு அவளோட ஹாஸ்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. அந்த நேரம் பார்த்து எல்லாரும் வழி அனுப்ப இருக்காங்க. ஆனா அவளோட அப்பா மட்டும் வழி அனுப்ப இல்ல. இத பார்த்து அவங்க அம்மாவோ அவர் பேங்குக்கு போயிருக்காருமா அப்படின்னு சொல்லி தான் சமாளிக்கிறாங்க. ஆனா இருந்தாலுமே அந்த பொண்ணு பரவாயில்லமா அதனால என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காந்து அவரும் கிளம்புறா. அந்த கார் போன கொஞ்ச தூரத்திலேயே அந்த தெருவோட ஓரத்துல அவங்க அப்பா ஓரமா ஒரு கவர் வச்சுட்டு நிக்கிறாரு. அந்த காரை நிறுத்திட்டு அந்த கவரை தன்னோட பொண்ணு கையில குடுக்கறாரு. அந்த பொண்ணும் அந்த கவர்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல தலைவலிக்கான மருந்தெல்லாம் இருக்கு. "என்னப்பா இது என்னோட ஊர்ல எல்லாம் கிடைக்காதாப்பா, இப்ப போய் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கீங்க இத" அப்படின்ற மாதிரி சொல்றா. தன்னோட பசங்களுக்கு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க அப்பா பார்த்து பார்த்து செய்யறதுல தப்பே இல்ல தானே. இவளும் சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த நேரம் பார்த்து இவ்வளவு நாளா கொஞ்சம் கொஞ்சமா அவர் சேர்த்து வச்ச காசை அந்த பொண்ணோட கையில குடுக்கறாரு. தன்னோட பொண்ணு மேல பயங்கரமான நம்பிக்கை வச்சு தன்னோட பொண்ணு நல்லா வருவா அப்படின்றத நம்பி அந்த பொண்ணு கிட்ட அவ்வளவு காசு கொடுக்கும் போது, உங்களுக்கு திரும்பி என்னால எதுவுமே இந்த நேரத்துல பண்ண முடியலனாலும் சீக்கிரமா நல்லா படிச்சுட்டு உங்க எல்லாரையும் நல்லா பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு தன்னோட மனசுல ஒரு வெறியோட அங்க இருந்து கிளம்புறா. அப்பா பொண்ணா இருந்தாலும் சரி, அப்பா பையனா இருந்தாலும் சரி, 2 பேருமே ஒழுங்கா பேசிக்கலனா அவங்க மனசுக்குள்ள பாசம் இல்லன்றது அர்த்தம் இல்ல. அவங்க மனசுல இருக்கிற பாசத்தை வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல அப்படின்றதுன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.